ஏங்க ஒன்றும் இல்லை, பென்சில் லப்பர் தேவை, இது 2 தான் வச்சு வரைகிறாரு. இது பார்த்தீங்கன்னா பென்சிலு லப்பரு அந்த என்னது ஏப்போ ஷீட்டு இந்த பழகு தான் வச்சு வரைகிறாருன்னு சொல்கிறான். இதுக்கு நான் ஜொல்லி கொண்டி தேவையா, அது தேவையா, இது தேவையான்னு என்னையே மிரட்டுறாருங்க இவர். இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தார், ஒரு காட்சி கொடுத்தாரு. அவரை வரைஞ்ச குழுன்னு கேட்டதுக்கு இவ்வளோலாம் நான் திட்டு வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா வாங்குறேன். சரிங்களா? யாருன்னு கேட்டால் போய் ஜூமிங்கில் காட்டுறேன் வாங்க. டடா, அப்பன் முருகர் தான் பழனி ஆண்டவர். யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோன்னு நான் காட்டுறேன். இவர் தாங்க மொத கனவுல பார்த்தேன். ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 4 இயர்ஸா இல்லை 3 வருஷமான்றது தான் சரி ஞாபகம் வர மாட்டேது. இவர் தான் பார்த்தேன், பழனி ஆண்டவர். தண்டாயுதபாணின்னு கூட சொல்லுவாங்க. தண்டத்தோட அந்த கையில் தடியோடு இருப்பார்ல, தடியோடு தான் நான் பார்த்தேன். ஆனால் இவர் வேல் வச்சுருக்காரு, தடியோடு பார்த்தேன் கையில். நான் வந்து பிக்சர் இருப்பேன், நான் பார்த்தவர் எடுத்து தரேன்ட்டு கிச்சனில் இருக்கிறேன். அதுக்காட்டி இவர் எடுத்துட்டார், வரைய ஆரம்பிச்சிட்டார். போஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக வரைஞ்சோன்னா. சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன். நான் ஃபோனை தூக்கிட்டு நடுவில் போனேன், என்னை திட்டுறாருங்க அவர். இருந்தாலும் அவரோட கலைத்திறனை பாராட்டுற விதமாக நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுவீங்கள்ல. என் அப்பா ஆறுமுகம் என்னை கைவிட்டாலும், அதாவது என் அப்பன் எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், அவர் கைவிட்டாலும் என் அப்பன் ஆறுமுகம் கைவிட மாட்டார். இருக்கார் பார்த்தீங்களா ஆப்போசிட்டில், அவர் கைவிட மாட்டார். அவர் காட்டின வழி தாங்க. ஃபுல் வீடியோஸ் இந்த ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், கீழே போயிட்டு பஸ்லேருந்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன், ஏது சொல்லியிருக்கேன், இவரை நான் இவ்வளோ ஏன் புகழ்ந்து சொல்கிறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? பார்க்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே பாருங்கள். அப்பாவோட புகழ் வந்துட்டு வளர்ந்து பறந்து விரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்மளும் வந்துட்டு அவர் புகழை பாடணும். சரிங்களா? அழகாக வரைகிறாருங்க இவர். எனக்கு தான் ஆனால் வரைய தெரியாது. பார்த்தீங்களா? ஆர்டிஸ்டியா, நீ ஒரு ஆர்டிஸ்டியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஓரா பேசுனா இவரா இருக்கிற லபரத்துக்கு மடியில் அச்சாலாம் அடிச்சிடுவார். சரிங்களா? ஃபுல்லாக வரைஞ்சோன்னு நான் காட்டுறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்கேல் கிடையாதுங்க. ஸ்கேல் இல்லாமல் இந்த வேலுக்கோசம் ஸ்கேல் தேடி தேடி பார்த்தோம். இப்போ வரையிருந்தாங்க மணி 11. அதுக்குன்னு நாங்கள் பார்க்கும்போதே மணி 11லாம் நீங்கள் போடாதீங்க. சரிங்களா? அப்படி தான் தண்ணி காணி இதில் போட்டு என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. இருந்தாலும் நான் சிரிப்பாக தான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸ்கேல் கிடையாது, இந்த மாதிரி அட்டை. நம்ம வந்து ஒரு சாமி விஷயத்துக்கு போய் கேட்டிருந்தோம். இந்த கார்டு தான், இந்த கார்டை வச்சு தான் அவர் வந்துட்டு வேலுக்கு போட்டார். பையன் பாக்ஸில் ஏதாச்சும் பெருசாக வச்சுருப்பான் அப்படின்னு பார்த்தா அஸ்வின் எங்கே தினைக்கும் ஒரு பாக்ஸை தொலைச்சிட்டு வரான், லப்பர்லாம் தொலைச்சிட்டு வரான். அந்த லப்பரே நான் இது கூட ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன் பாருங்கள். லப்பரே 3 ரூபா லப்பர் 5 ரூபான்னு எனக்கு சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்டாங்க ஒரு கடையில். டென்ஷனாக தான் இருக்குது அந்த கடை மேலே கூட எனக்கு. அதுக்குள்ள நான் போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணி விடுறேன். எடுத்திருக்கேன் வீடியோ, போஸ்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? பாருங்கள் ஸ்கேல் கிடையாது. அதுக்கு பதில் வந்து அவர் அதை தான் யூஸ் பண்ணுறாரு. நான் ப்ராப்பராக இவர் வரைகிறது உங்களுக்குலாம் பிடிச்சி நீங்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் இவருக்கு ப்ராப்பராக எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா இவ்வளோ அழகாக வரைகிறாருங்களே. எனக்கு வந்துட்டு நானே கண்ணு வச்சுட்டேன். பார்த்தீங்களா? திஷ்டி உடச்சிட்டேன். தண்டாயுதம் அந்த பிக்சர் பார்த்து வரைகிறாருங்க. செமங்க, இவர் சூப்பராக வரைகிறாருங்க. ஆர்டிஸ்ட்டுங்க இவர்.